வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவு பட்டறை. இந்த வீடியோல குரூப் 1 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வித் ஷார்ட்கட்ஸோட அந்த 26 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 26 கொஸ்டின் நம்ம முழுசா இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 0.15, 0.015, 0.0015 என்ற பெருக்குதொடர் வரிசையின் பொது விகிதம். சரிங்களா? ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதோட காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே காமன் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? இது நீங்க R1 எடுத்துக்கோங்க, இது R2 எடுத்துக்கோங்க, இது R3 எடுத்துக்கோங்க. இது இல்ல அப்படின்னா R3 பை R2, இல்ல அப்படின்னா R4 டிவைட் பை R3, இது மாதிரி செகண்ட் நம்பர் பை ஃபர்ஸ்ட் நம்பர் வரணும். அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா 0.015 டிவைட் பை 0.15. சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட் தான் பிரச்சனை. இங்க 3 ஸ்தானம், இங்க 2 ஸ்தானம். ரெண்டையுமே வந்து 1000 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இங்க 15 கிடைக்கும். சரிங்களா? இங்க 150 கிடைக்கும். ஸோ இது 1, இது 10. அப்ப 1/10 இது எப்படி எழுதுவீங்க? 0.1. சரிங்களா? கீழே வந்து ஒரு 0 இருக்கலாம், மேல நீங்க ஒரு ஸ்தானத்துல புள்ளி வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். Find the sum of 1 square plus 2 square plus ... plus 19 square. ஸோ இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்கொயர்ஸ் வந்து அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ n into n plus 1, ஸோ 2n plus 1 divided by 6. ஸோ ஓவராலாக ஒரு 4-5 ஃபார்முலாஸ் இருக்கும். ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ ஒன்று n into n plus 1 divided by 2 ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது செகண்ட். இதே கியூப்னா n into n plus 1 divided by 2, ஐ திங்க் ஹோல் ஸ்கொயர் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது ஈஸியாக தெரியும், இது தெரியும், லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன தரணும் அப்படின்னா 19 கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 19 இன்ட்டு, ஸோ 19 பிளஸ் 1, 2 இன்ட்டு 19 பிளஸ் 1 டிவைட் பை 6. ஓகே? ஸோ 19 இன்ட்டு 20, இது வந்து 38 பிளஸ் 1 39/6. இது எப்படி போடலாம்? இது 10 2, இது 3 2, இது 1, இது 13. ஓகேவா? இப்ப 19 13 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஐ திங்க் 247. ஸோ அதோட 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2470 இஸ் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். 2470. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 3. ஏ ஒரு வேலையை 18 நாட்கள்ல முடிப்பார். சரிங்களா? ஸோ பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி. இதுதான் கீவேர்டு. பாதினா எவ்வளவு? 9 நாள். ஏன்னா இவரு 18 நாள். இருவரும் சேர்ந்து ஒரு நாள் முடிக்கும் வேலையின் அளவு. சரிங்களா? நல்லா கவனமா பார்த்துக்கணும். இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம்னு கேட்டிருந்தாங்கன்னா வேற, ஒரு நாள்ல முடிக்கிற வேலையோட அளவு கேட்டாங்கன்னா வேற. சரிங்களா? என்ன பண்ணலாம்? ஏ இது 18, பி வந்து 9. ஸோ எல்சிஎம் 18, இது 2, இது 1. ஸோ 18 பை சேம் செஞ்சாங்கன்னா 2 + 1 3. ஸோ 6 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப ஒரு நாள்ல செய்யற வேலை இந்த 6ல ஒரு பங்கு முடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த வேலைனா 6, ஒரு நாள் செய்யற வேலை கேட்டாங்கன்னா இந்த 6ல ஒரு பங்கு வேலையை ஒரு நாள்ல முடிப்பாங்க. ஸோ 1/6 இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்களவு 12 சென்டிமீட்டர். கனசதுரம் கொடுத்துட்டாங்க, அதோட பக்களவு வந்து 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கன செவ்வகத்தின் உயரத்தை காணுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மா மாத்துறீங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஓகே? இதுவும் இந்த வால்யூம் ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப இதோட வால்யூம் பாத்தீங்கன்னா கியூப். கியூபுக்கான ஃபார்முலா a கியூப். அப்ப என்ன வரும்? 12 into 12 into 12. இந்த பக்கம் இருக்கிறது கியூபாய்டு, கன செவ்வகம். இதுக்கான ஃபார்முலா LBH. ஸோ L என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18, ஸோ B வந்து 16, H மட்டும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? இதை அப்படியே கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 3 6, இது 2 6. கரெக்டுங்களா? இது 1 3, இது 4 3. ஸோ 4 2 8, 2 8 16, இது 1, இது 6. ஸோ அப்போ H = 6. ஸோ Hோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர் 6. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்கள் கிடைக்கும் கூட்டு வட்டி. சரிங்களா? ஸோ காலாண்டுன்னு கொடுத்தா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல வகுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் ஹின்ஸ். சரிங்களா? செகண்ட் ஹின்ஸ், எத்தனை இயர் கொடுக்குறாங்களோ அதை 3 மந்த்தா பிரிச்சிருங்க. இங்க 9 மந்த், இது ஃபர்ஸ்ட் 3 மந்த்,
செகண்ட் 3 மந்த், தேர்ட் 3 மந்த். புரியுங்களா? காலாண்டுனா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை. இதே அரையாண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நீங்க 2ஆல வகுத்துங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட. அதே மாதிரி இதை நீங்க 2ஆல 6 மாசம் கூட ஸ்கிப் பண்ணிக்கங்க. இது ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா? நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம கொஸ்டின் காலாண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ 16,000 இருக்கு இல்லையா? இப்போ 20% இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 20/4 கொடுத்தேன்னா எனக்கு 5% கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கிடும் பொழுது தான் 20%. நான் காலாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிடுறேன். அப்ப எனக்கு 5% தான் வரும். சரிங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது 3 டேர்ம் வருது. 3 மந்த் 3 டேர்ம் வருது. சரிங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5% 3 தடவை நீங்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? நான் எப்படி பண்ண போறேன்னா, இந்த 5% 5/100 எழுதலாமா? இங்க 5 இருக்கு. பெர்சன்டேஜ் 100 போட்டிருக்கேன். இது 1, இது 20. சரிங்களா? அப்ப 20, 21 எடுக்கணும். இது அமௌண்ட். சரிங்களா? இது பிரின்சிபல். கரெக்ட்டுங்களா? இப்படி எடுத்துக்கணும் நீங்க. இது முதல் 3 மாசம். அடுத்த 3 மாசம் அதே 20, அதே 23. இது அடுத்த 3 மாசம். அதே மூணாவது மாசமும் 20 × 21. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் 3 மந்த், செகண்ட் 3 மந்த், தேர்ட் 3 மந்த். மொத்தம் 9 மாசம் ஆயிடுச்சா? 20ங்கிறது பிரின்சிபல், கிடைக்கிற அமௌண்ட் 21. செகண்ட் 3 மந்த்தும் பிரின்சிபல் 20, அமௌண்ட் மொத்தம் அமௌண்ட் 21. இப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு 8,000 கிடைக்கும். புரியுதுங்களா? இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9261 கிடைக்கும். இவ்வளவு போய் நம்பர் எப்படி சார் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8,000ங்கிறது பிரின்சிபல், 9261 அப்படிங்கிறது அமௌண்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு? 1263. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 8,000 தான் அவங்க கொடுத்துருக்கிற 16,000. ஓகேங்களா? அப்ப இந்த 8,000 தான் அவங்க கொடுத்துருக்கிற 16,000. என்ன பண்ணிருக்காங்க? ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. இது பிரின்சிபல், இது அமௌண்ட். இதுல இருந்து கழிச்சா கிடைக்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1261. 2ஆல மல்டிப்ளை பண்ணனா 2, 6 2 14 மிச்சம் 1, 2 2 4 5 1 அப்ப 2522. 2522 இஸ் யுவர் ஆன்சர். ரொம்ப லென்த்தியா இருக்கும், பயப்படாதீங்க. நான் இது குவார்டர்லி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? இப்ப எப்படிங்க அந்த 9261 வந்துச்சுங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 9261 அதாவது 21 எப்படி சார் கியூப் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு ஏற்பாடு இப்ப நான் சொல்றேன். இப்ப இது மாதிரி 21 கியூப் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஸோ 21 அதாவது 21 கியூப் பண்ணணும் அப்படின்னா இது என்ன கான்செப்ட்னா 1ல முடிகிற கான்செப்ட். 1ல முடியணும். அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 21, 11, 31 அம்மா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 2 இப்படி எழுதுங்க. 1 2 எழுதுங்க. சரிங்க? இந்த பக்கம் இருந்து இந்த ப்ரொசீஜர்ல எழுதுங்க. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணி இங்க போடுங்க. அடுத்து இந்த 2 கியூப் பண்ணி இங்க போடுங்க. புரியுங்களா? நீங்க இந்த ஃபார்மேட்ல எழுதணும். 1 2 இந்த 2 ஸ்கொயர் பண்ணி 2 கியூப் பண்ணி செகண்ட் ஸ்டெப்ல மிடில் இருக்கிற 2 நம்பர்ஸ் மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே போடுங்க. கிடைச்சிச்சா? இப்போ ஜஸ்ட் கூட்டினா போதும். 1 இது 6 இது 2 1 926 அவ்வளவுதாங்க. புரியுங்களா? இதை வச்சு நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்? எங்க நம்பர்ஸ்லாம் எண்ட் வித் 1 இருக்கோ அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 2 டிஜிட் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 5 முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள் 2,000 ரூபாய் வட்டியை கொடுக்கணும்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா 10,000 ரூபாய் இருக்குங்க. 10,000 ரூபாய் 10% 1,000 ரூபாய். சரிங்களா? முதல் வருஷம் ஒரு 10%, செகண்ட் இயர் ஒரு 10%, அப்போ ஒரு 1,000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு தேவை மொத்தமா 2,000 ரூபாய் தான். அப்ப 2,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. வருஷம் எவ்வளவு ஆயிருக்கு? இங்க 1 இங்க 1 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 இயர்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 இயர்ஸ். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் கடக்குது. அதே வேகத்துல 210 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் நடந்து கேட்குறாங்க. ஸோ 90 கிலோமீட்டர் இது மொத்தமா மினிட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம், 2 மணி நேரம் 120 நிமிஷம் பிளஸ் ஒரு 30 150 நிமிஷம். எனக்கு 210 வேணும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 180 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்ப இதையும் நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 300 நிமிஷம் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? 150 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 180 கிலோமீட்டர் கடக்கிறது எனக்கு 5 மணி நேரம் ஆகும். 300 நிமிஷம்னா 5 நிமிஷம். சாரி 5 மணி நேரம். சரிங்களா? இப்ப 90 3ஆல் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 150 3ஆல் டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 50ன்னு கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? 30 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எனக்கு 50 நிமிஷம் ஆகும். இப்ப எனக்கு 210 வேணுமா? இது ரெண்டையும் கூட்டுங்களேன். 150 பிளஸ் 30 210. அப்போ 300 பிளஸ் 50னா மொத்தமா இந்த 300 மினிட்ஸ நீங்க 5 ஹவர்ஸ்னு சொல்லலாம். இங்க ஒரு 50 மினிட்ஸ் இருக்கு.
சரிங்களா? அப்போ 5 hours 50 minutes is your answers. 5 hours 50 minutes is your answers. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 8. இரண்டு நேர்வட்ட உருளையின் ஆரங்களின் விகிதம். உருளை கொடுத்திருக்காங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். ஆரங்களின் விகிதம் 3:2 மற்றும் உயரங்களின் விகிதம் 5:3. வலைப்பரப்புகளின் விகிதம் காண்புன்னு கேட்கிறாங்க. இந்த வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன வரும்? CSA ஆஃப் சிலிண்டர் என்ன வரும் அப்படின்னா ஐ திங்க் 2πRH. இங்க ரெண்டு சிலிண்டர் இருக்கு சரிங்களா? நீங்க R1H கூட வச்சுக்கலாம். எப்படியும் 2π கேன்சல் ஆகிருப்போகுது. இன்னும் RH மட்டும் தான் இருக்க போகுது. கேட்டுங்களா? RH மட்டும் தான் இருக்க போகுது. முதல்ல ஆரம் பார்த்தீங்கன்னா 3:2. அப்ப இங்க 3 இங்க 2. அடுத்து ஹைட் பார்த்தீங்கன்னா 5:3. இந்த 3 அடிச்சிட்டீங்கன்னா 5:2 is your answers. ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களோட குரூப் 1 சக்சஸா நிர்ணயிக்கப்படுற கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 முடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க என்ற பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட ஐ திங்க் எல்சிஎம் நம்மள கேட்டிருக்காங்க சரிங்களா? எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே 4 ஆப்ஷன்ஸுமே வந்துருச்சு சரிங்களா? அப்பனா இதை விட்டுறலாம், இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுல எது வரும் அப்படின்னு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM into HCF சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers மேல இருக்கு, LCM தான் கண்டுபிடிக்க போறேன். HCF ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க x² plus 5x plus 7 அப்படின்னு சரிங்களா? இப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்குதோ அதான் என்னோட ஆன்சர்ஸ். கேட்டுங்களா? இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன், x² plus 5x plus 7 எடுத்துக்கிறேன் சரிங்களா? இங்க பாருங்க, இது -8 இருக்கு, அப்ப இங்க +7 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா -56 தான் முடியும். எனக்கு என்ன வேணும்? +56 வேணும். அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுங்களா? அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் எலிமினேட்டட். ஏன்னா இங்கேயும் -8 இருக்கு, இங்கேயும் -8 இருக்கு. ஒண்ணு இது ஆன்சரா இருக்கலாம், இல்ல இது ஆன்சரா இருக்கலாம். சரிங்களா? நான் ஆப்ஷன் சி செக் பண்ணி பாக்குறேன். இங்க ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்கேன். இதுல இருக்கிற எக்ஸ்பிரஷன் x² - 2x + 8 என்ன வரும்? x² into x பண்ணா x⁴. அடுத்து என்ன வரும்? -2x³. அடுத்து +8x². அடுத்து இப்ப 5 வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா +5x³. அடுத்து -10x². அடுத்து +40x. அடுத்து 7 வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா 7x². ஸோ -14x. 7 8 56. கேட்டுங்களா? இப்ப பாருங்க, x⁴ ஒன்று தான் இருக்கு, இங்க -2x³ இருக்கு, இங்க +5x³ இருக்கு. அப்ப என்ன ரிசல்ட் என்ன கிடைக்கும்? +3x³. இங்க 8x² இருக்கு, -10x², இங்க 7x². என்ன வரும்? 8 7 15, 15ல 10 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 5 இருக்கும். ஸோ 5x². எக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க 40x இருக்கு, இங்க -14x இருக்கு. அப்ப ரிசல்ட் +26x. நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர்ஸ். அவ்வளோதான் சரிங்களா? இது நீங்க வந்து நம்பர்ஸ் வச்சு போட சொல்லுவாங்க, நம்பர்ஸ் அதாவது எக்ஸ்க்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல பெர்ஃபெக்டா 100% கரெக்டானு சொல்ல முடியாது. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ ஜஸ்ட் கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ்ல கோப்ரைம் என்னன்னு கேட்குறாங்க. கோப்ரைம்னா ஒன்றும் கிடையாது, கொடுத்துக்கிற 2 நம்பருக்கு HCF 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கோப்ரைம் நம்பர். சரிங்களா? இப்போ 16 62 இந்த 2 நம்பருமே 2ஆலே வகுப்படும். 16 2 8. கேட்டுங்களா? 62 2 31. அப்ப இந்த நம்பர் கோப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, இந்த நம்பர் பாருங்களேன், 21 7ஆல வகுப்படும், 35 7ஆல வகுப்படும். அதாவது காமனா வகுப்படும் ஒரே நம்பர்ல. அப்ப இந்த நம்பரும் கோப்ரைம் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, 23 பார்த்தவன சூஸ் பண்ணிக்க கூடாது. 23 × 4 92. அப்ப இதோட HCF 23. புரியுதுங்களா? அப்ப இது கோப்ரைம் நம்பர் கிடையாது, இதுதான் கோப்ரைம் நம்பர். ஏன்னா இங்க பாருங்க, 18 25 5ல மட்டும் தான் வகுப்படும், 5ல 25ல 1ல மட்டும் தான் வகுப்படும். ஆனா 18 1 2 3 6 9 12 வரும். இங்க எதுவுமே காமனா இல்ல 1 தவிர. அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் உங்களுக்கு கோப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 11. தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் பொழுது தேயிலை பயன்பாட்டில் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும்? சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 20% இருக்கு, அதை நம்ம 1/5 எழுதலாம். கேட்டுங்களா? இப்போ இங்க கொஸ்டின்ல குறைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா 1/5, இங்க குறைத்துக் கொள்ளணும்னா நீங்க இங்க கூட்டிக்கணும். இதை இங்க கூட்டணும் தான் இங்க குறைச்சுக்கணும்.
சரி எவ்வளவு சார் கூட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல என்ன வேல்யூ இருக்கோ அவ்வளோ. இன்கேஸ் மேல 2 இருந்தா 2 போட்டிருப்பேன். அப்ப என்ன வரும் அந்த ரிசல்ட் 1/6 மாறும். இதை பர்சன்டேஜா மாத்தணும்னா இன்ட்டு 100, இது 50, இது 3, ரிசல்ட் 16 2/3%. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12. ஐலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றார். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பெர்சன்டேஜா சொல்லணும்னா 80%, மார்க்கா சொல்லணும்னா 576 மார்க். இது எப்படி போடலாம்? 80%, 80 divided by 100. இது 420, இது 520. மொத்த மார்க் 5 பார்ட். அதுல 4 பார்ட் தான் அவங்க வாங்கினது. அப்ப 4 பார்ட் தான் 576னா 5 பார்ட் எவ்வளவு? சோ இதை 144 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 576. இதை நீங்க 144 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 720. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ C4X இருக்கு அண்ட் F9U இருக்கு அண்ட் I16R இருக்கு. சரிங்களா? என்ன வரும்? CDEF வந்துருக்கு, அடுத்து GHI வந்துருக்கு, அடுத்து JKL வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் அவுட். இங்க 4 இருக்கு, இங்க 9, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர் வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் அவுட். இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இருக்கு, எக்ஸ்ல இருந்து 2 தள்ளி போனீங்கன்னா யூ, இங்க இருந்து 2 தள்ளி போனீங்க அப்படின்னா ஆர், இங்க இருந்து 2 தள்ளி போனீங்க அப்படின்னா ஐ திங்க் ஓ, QPO. அப்போ L25O இஸ் யுவர் ஆன்சர். கேட்டீங்களா? ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. ஸோ 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 5 பெண்கள் 12 நாள் செய்யறாங்க. சரிங்களா? ஸோ 5 பெண்கள் 12 நாள். இந்த ஒர்க்கோட அளவு கீழே வரணும். சரிங்களா? அதே மாதிரி 512 மீட்டர் நீளமுள்ள பாய், இதான் ஒர்க்கு, அது கீழே வரணும். ஸோ 32 பெண்கள் செய்ய எத்தனை நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 5 பவுண்டர் 180 தான், அப்படியே அடிச்சிடலாம். ஸோ இங்க 32, இங்க 512. எத்தனை டைம் பாருங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2ல தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 2 1ஆல பெருக்கிருக்கணும், இல்லைன்னா 6ஆல பெருக்கிருக்கணும். இங்க 1 வச்சு ஆப்ஷன் இல்லை, ஆனா 6 வச்சு ஒரு நம்பர் இருக்கு, பி இருக்கு. ஸோ டயக்ராம் என்ன சொல்லலாம்? B = 6 சொல்லிட்டு போயிடலாம். புரியுங்களா? இங்க 32 இருக்கு, இங்க 512 இருக்கு. என்ன அடிக்க முடியும்? 2 × 1 அடிச்சா 1 முடியும், இல்ல 2 × 6 தான் 12 முடியும், 2 முடியும். அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, பி இஸ் யுவர் ஆன்சர். நீங்க இதை டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. ஸோ ஒரு சமபக்க முக்கோணத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. அதோட சுற்றளவு 150 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுதான் சமபக்க முக்கோணம். 3 பக்கமும் சமமா இருக்கும். இது ஏனா, இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்ப 3A தான் 180, ஏன்னா இதுதான் சுற்றளவு. அப்ப ஒரு ஏயோட வேல்யூ 60. அப்ப ஒரு பக்கத்தோட அளவு 60. இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா சமபக்க முக்கோணத்துல பரப்பு தேவைப்படுது. என்ன வரும்? √3/4 A ஸ்கொயர்னு வரும். அப்ப √3/4 இன்ட்டு ஏனா 60 இன்ட்டு 60. ஏன் 2 டைம் போடுறோம்? ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஒரு நாள் 4, 5 நாளும் 60. இப்போ 5 6 90, இன்னொரு 0 இருக்கு, இன்ட்டு √3. √3 விட 1.73 வச்சுக்கோம் நம்ம. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 27 7, மிச்சம் 2, 5, 15. கேட்டீங்களா? ஸோ இந்த சம்திங்ல வருது 1557, அந்த ஃபைன்ல வருது. அப்படி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஸோ நீங்க ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ண வேணாம். ஓகேங்களா? நீங்க லைட்டா அந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி அது நியரஸ்ட் வேல்யூ நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா போதும். ஏன் சொல்றேன் அப்படின்னா 1.73 √3 வேல்யூ 1.732 சம்திங்லாம் போகும். நம்ம அவ்வளவு தூரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஆப்ஷன் வச்சு பிக் பண்ணாலே போதும். ஸோ 1557 நியரஸ்ட் இருக்க வேல்யூ தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ 1, 2 மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி. சரிங்களா? சரி, கூட்டு வட்டி. ஓகேங்களா? ஸோ 15,000 இருக்கு, அதுல முதல்ல 15% கண்டுபிடிக்கிறேன். ஸோ இருக்கிறது 15,000. இதுல 10% என்ன வரும்? 1,500. 5% என்ன வரும்? 750. ஸோ கூட்டினேன்னா 0, 5, 2, 1, 7, 1. அப்ப முதல் வருஷம் முடிவுல 5,000ங்கிறது 17,250 மாறி இருக்கும். 15% முடிஞ்சிருச்சு. அடுத்து 20% நெக்ஸ்ட் இயர். இப்ப எங்கிட்ட இருக்கிறது 17,250. இதுல 10% 1,725, இன்னொரு 10% 1,725. ஸோ கூட்டினா 0, 1, 0, again 1. ஸோ 7 7 14,
16 17க்கு 7 மிச்சம் 1 0 1 2. அப்ப ரெண்டாவது வருஷத்தோட முடிவுல 20,700 ரூபாயா மாறுது. இப்ப மூணாவது வருஷம் 25% எனக்கு வேணும். ஸோ இருக்கிறது 20,700. இதுல 10% 2070. இன்னொரு 10 2070. 2070ல பாதி 5%. அப்போ 1035. ஆட் பண்ண 5 7 3 10 17க்கு 7 மிச்சம் 1 8 5 2. இப்போ மூணாவது வருஷம் முடிவுல 25,875 ரூபாயா மாறுது. மொத்த அமௌண்ட் 25,875னா அல்லது நான் அசலை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 7 8 0 1 10,775 ரூபா எனக்கு வட்டி மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஸோ ஆப்பிளோட விலை 60 ரூபான்னு சொல்றாங்க, கொய்யாவோட விலை 90 ரூபான்னு சொல்றாங்க, மேங்கோவோட விலை 60 ரூபான்னு சொல்றாங்க, பொமக்ரானோட விலை நம்ம கேட்கறாங்க நம்ம கிட்ட. சரிங்களா? இப்போ இந்த ஆப்பிள் அப்படிங்கிறதுல எப்படி 20 30ன்னு சொல்றாங்கன்னா இங்க 2 பபல்ஸ் இருக்கு. ஸோ அப்பனா ஒரு பபல்ஸோட வேல்யூவை 30ன்னு வச்சுக்கிறாங்க, 2 பபல்ஸுக்கு வேல்யூ 60ன்னு சொல்றாங்க. அடுத்து குவால பாத்தீங்க அப்படின்னா அங்க யூஏ 2A இருக்கு, அங்க 3 பபல்ஸ் இருக்கு. ஸோ 3 × 30 90ன்னு சொல்றாங்க. அடுத்து மேங்கோல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏ அண்ட் ஓ 2 தான் இருக்கு, அப்ப 2 × 30 60ன்னு சொல்றாங்க. அடுத்து பொமக்ரானேட்ல எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 1 இங்க 2 3 4 5 பபல்ஸ் இருக்கு, அப்ப 5 × 30னா 180 ஆன்சரா சொல்றாங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி 150 வச்சுக்கோங்க. 150 is right answer. Next question number 18. அசல் ரூபாய் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டியில் கிடைக்கும் தனி வட்டியும், அதாவது 6,000 5 இயர் 4% கிடைக்கிற தனி வட்டியும் 8,000க்கு 3% எவ்வளவு ஆண்டுகளை கிடைக்கிற தனி வட்டியும் ஈக்குவலா இருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். என்ன இருக்கும்? ஸோ 8 3 24 6 4 24. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டேரக்டா 5ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 5. 5 is the right answers. Next question number 19. So A is to B is to C is to D நமக்கு வேணும். So A is to B னா 2:3 இப்படி போடலாம். B is to 2:4. C is to 2:5. அப்ப என்ன வரும்? இங்க 3 இங்க 3 இங்க 4 இங்க 2 இங்க 2 இங்க நியரஸ்ட் நம்பரை ஃபில் பண்ணணும். எனக்கு ஏடி தானே வேணும். அப்ப இது மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா 8, இதை மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா 60. ஓகேங்களா? இது என்ன சுருக்கணும்னா இது ஏஎஸ்டி 2 4 8 5 4 60. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொதுமடையின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொதுக்காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகம். சரிங்களா? மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி மதிப்பு 12, அதாவது HCF 12. எல்சிஎம் டைரக்டா கொடுக்கல, எல்சிஎம் என்ன சொல்றாங்க? ஸோ HCF ஓட 6 மடங்கு, அப்ப 6 × 12 72. அதே மாதிரி 2 எண்ணில் ஒரு எண் 36 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன யூஸ் பண்ண போறீங்க? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF, அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers அப்படின்னா 36 இருக்குன்னு நம்பர் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எல்சிஎம் 72, HCF 12. ஓகேங்களா? இது 12, இது 3, இது 3, இது 24. ஸோ x ஈக்குவல் 24. x equal to 24 is your answer. Next question. So find the HCF of அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ முதல்ல இருக்கிறது 6x³ minus 30x² plus 60x minus 48. இங்க நான் 3 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா நான் 6 வெளியே எடுக்கலாம். கரெக்டா? எஸ், நான் 6 வெளியே எடுக்கிறேன். எடுத்தேன்னா x³ minus 5x² plus 10x 8 or 40. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து என்ன எடுக்கலாம்? 3x³ minus 12x² plus 21x minus 8. இங்க நான் 3 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x³ minus 4x² plus 7x so minus 6. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஆர்க்கும் 3க்கும் HCF என்ன வரும்? 3. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. கரெக்ட்டுங்களா? வேற எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ நான் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் மைனஸ் டூனா என்ன, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு, எக்ஸ் மைனஸ் ஒன்னுனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு அர்த்தம். இந்த ஒன்னு நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஜீரோன்னு கிடைக்கணும், அந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லா ஜீரோன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன் நான் ஒன் எக்ஸ் ஈக்குவலா ஒன்னுன்னு கொடுக்குறேன், கொடுத்தேன்னா இது ஒன்னா மாறும், இது 5ஆ மாறும், இது 10ஆ மாறும், இது 8ஆ மாறும். அப்பனா என்ன வரும், ஸோ இது 11 ஓகேங்களா, இது -13 மைனஸ் இன்னும் கிடைக்குது, ஏன்னா எனக்கு ஜீரோ கிடைக்கணும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் தப்பு. அப்ப ஏ ஆப்ஷன் தப்பு, டி ஆப்ஷன் தப்பு. கிளியரா? இப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன்ல எக்ஸ் மைனஸ் டூங்கிறது தான் காமனா இருக்கு. இப்ப எக்ஸ் மைனஸ் டூனா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டூன்னு அர்த்தம். இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல எக்ஸ் போல 2 கொடுத்தேன்னா எக்ஸ் கியூப் 8ஆ மாறும், -5 × 4ஆ மாறும், +10 × 2ஆ மாறும், இது -8. ஸோ 8 -20 +20 -8, இது இதுவும் கேன்சல்டு, இது இதுவும் கேன்சல்டு. அப்போ x ஈக்குவல் டு 2ங்கிறது சரியான ஆன்சர், அதாவது x மைனஸ் 2ங்கிறது சரியான ஆன்சர். பட் இங்க 3x மைனஸ் 2 எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன்லையும் x ஈக்குவல் டு 1 கொடுக்க போறேன். கேட்டீங்களா? கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, 2 கியூப்னா 8 -3 × 2னா 6 +2 என்னவா மாறுது, 8 + 2னா 10, 10 - 6 4 தான் கிடைக்குது, 0 கிடைக்கல. அப்ப இந்த ஆப்ஷன் அவுட்டு, இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது என்ன அர்த்தம்னா நீங்க கண்டுபிடிக்கிற காரணம் எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணும்போது 0ன்னு வரணும், அப்படி வந்தா தான் நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 22. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ 100 + 8 டிவிஷன் 2 +. ஸோ நான் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ண, ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணும், ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பண்ணணும். ஸோ 6 - 6 டிவிஷன் 2. இப்போ இதுக்குள்ள நான் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ 100 + 8 டிவிஷன் 2 + 6 - 3. இப்போ என்ன கிடைக்கும், 100 + 8 டிவிஷன் 2 + 3 கிடைக்கும். இப்போ இதில் நான் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ 100 + 4 + 3, ஸோ 107 உங்களோட ஆன்சர்ஸ். 107 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னா போர்ட் மார்க்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 23. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜிப்ரான்னு கொடுத்துருக்கீங்க நீங்க. ஸோ இதுக்கான கோடிங் என்ன சொல்றீங்கன்னா 26 5 2 181. ஏயோட வேல்யூ 1, ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ். ஆருக்கு 18, ஸோ பிக்கு 2, இக்கு 5, இசட்டுக்கு 26. இப்போ அதே மாதிரி நீங்க கோப்ரா எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ நீங்க 1 மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஏன்னா சிக்கு 3, எல்லா ஆப்ஷனும் அப்படிதான் இருக்கு. பட் ஓவோட வேல்யூ 15 வரும், கரெக்டுங்களா? ஓ வந்து 15 வரும். அப்ப 15ல இருக்கிற ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளவுதான். ரிமைனிங் சேமா இருக்கு பாருங்க, இதுவும் சேமா இருக்கு. ஸோ நம்பர்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். 24. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7க்கும் 2க்குள்ள கேப் 5, 5ஐ கியூப் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ 5க்கும் 4க்குள்ள கேப் 1, 1ஐ கியூப் பண்ணி கீழே போட்டிருக்காங்க. 11க்கு 8க்குள்ள கேப் 3, 3ஐ கியூப் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. 9க்கு 3க்குள்ள கேப் 6, 6ஐ கியூப் பண்ணி 216 போட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். இதுல என்ன ஆன்சர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி -1 பண்ணிருக்காங்க. இது 2 மல்டிப்ளை, இது மைனஸ் 27. 8 5 40, -2 38. அப்போ 9 × 6 54, 54 - 3 51. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின். ஸோ டைஸ். ஸோ 3இன் எதிர்பக்கம், சரிங்களா? 3 எதிர்பக்கம்னா என்ன எடுத்துக்கலாம், நம்ம இதையே எடுத்துக்கலாம். ஸோ 6 6 அடிச்சிடலாம், 5 5 அடிச்சிடலாம். அப்போ 3க்கு ஆப்போசிட் 4. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான், சரிங்களா? இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு அவங்க லாஸ்ட் குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும்னு நம்புறோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.